ஓம் குருவை துணை நவகிரகங்களையும் வணங்கி எங்கள் பேராசிரியர் திரு விஜயநாயா அவர்களையும் வணங்கி திருமணத்தை பற்றி இந்த வீடியோ பதிவு எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமாரின் அன்பான வணக்கங்கள். நாங்கள் திருமணத்தை பற்றி தொடர்ந்து வீடியோக்கள் கொடுத்துட்டு வரோம். திருமணத்தை பற்றி தினசரி நம்ம பார்க்குற ஜாதகத்தில் அதிகப்படியான நம்ம பார்க்குறது வந்து திருமணம் சார்ந்த ஜாதகம் தான். அந்த ஜாதகம் பார்க்குறவங்கள வந்து என்னுடைய வீடியோவை யூடியூப்பில் போட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷனோட சொல்கிறாங்க. அப்படி நம்ம பார்த்திங்களா இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் பாருங்கள். கிரகங்கள் ஒரு முறை சொல்கிறேன். இது வந்து ஆண் ஜாதகம், சேலம் 8/4/1992 2:1 PM ஜன்னகாலத்தில் செவ்வாய் திசை 4 வருஷம் 4 மாதம் 24 நாள் பிறந்திருக்காங்க. லக்கணம் வந்து கடக லக்கணம். லக்கணத்துக்கு 2ல் குரு பகவான் வக்கரம். தனுஷில் வந்து பார்த்திங்களா 6ல் ராகு பகவான் இருக்கார், 7ல் சனி பகவான் இருக்கார், 8ல் செவ்வாய் பகவான். லக்கணத்துக்கு 9ல் சூரியன் சுக்கிரன் புதன். லக்கணத்துக்கு 11ல் சந்திரன், 12ல் கேது பகவான். நவாம்ச லக்கணம் மகர லக்கணம். லக்கணத்துக்கு 2ல் சூரியன் செவ்வாய் இருக்காங்க. மிதுனத்தில் ராகு பகவான், கடகத்தில் குரு பகவான் சனி பகவான் இருக்காங்க. சிம்மத்தில் புதன் வக்கரம் பெற்றிருக்காங்க. இந்த ஜாதகத்தில் குரு பகவானும் புதன் பகவானும் வக்கர நிலையில் இருக்காங்க. கன்னியில் சந்திரன் சுக்கிரன் இருக்காங்க. தனுஷுல கேது பகவான். ராசி நவாம்சம் சொல்லியாச்சு. நடக்கிற திசை புத்தி வந்து பார்த்திங்கன்னா குரு திசையில் சுக்கிரன் புத்தி இந்த ஜாதகருக்கு நடக்குது. வயது 33 இந்த ஜாதகருக்கு நடக்குது. இப்போ 33 வயதுங்கிறப்ப வந்து இங்கே நம்மக்கிட்ட திருமணம் சார்ந்து தான் கேள்வி கேட்பாங்க. திருமணம் எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறதான் எங்கள் கேள்வி இருக்கும். நம்ம ராசி நவாம்செல்லாம் போட்டு திசா புத்தியெல்லாம் நம்ம கணிதம் எடுத்து இந்த வயசுக்கு வந்து பார்த்திங்களா உங்களுக்கு திருமணம் வந்து இப்படி தான் நடந்திருக்கும். உங்களுடைய திருமணம் நம்ம 7ஆம் பாவத்தை கணக்கெடுத்து உங்கள் திருமணம் இப்படி தான் நடந்திருக்கும், இப்படி தான் அமைப்பு இருக்கும். இந்த ஜாதகத்துக்கு திருமணம் வந்து இப்படி தான் ஒரு பாதிப்பை கொடுக்கும். இது வந்து இல்லை, இந்த ஜாதகத்தில் நம்ம இளமையில் திருமணம் பண்ணியிருப்போம், இந்த ஜாதகத்துக்கு ஒரு இப்படி தான் ஒரு மாறுபட்ட ஒரு அமைப்பில் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். சுவர்நாடி விதிமுறையில் ரொம்பவே நுணுக்கமாக தெளிவாக நம்ம சொல்லலாம். இந்த ஜாதகம் நம்ம பார்க்க வந்தாங்க. இந்த ஜாதகத்தில் நம்ம சொன்னது வந்து பார்த்திங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்களா திருமணமே மாறுபட்ட திருமணம் தான் நடந்திருக்கும், முறை தவறி திருமணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். சரி, அவங்க பார்த்திங்களா இந்த ஜாதகத்தில் திருமணம்னு உங்களுக்கு முறையாக நடக்கிறது வந்து அரிது. முறையாக திருமணம் வந்து பெண் பார்த்து ஆண் பார்த்து, மாப்பிள்ளைக்கு பெண் பார்த்து, பெண்ணுக்கு ஆண் பார்த்து முறையாக உறவினர்கள் பெற்றோர்களெல்லாம் சேர்ந்து திருமணம் நடத்துறது வந்து இந்த ஜாதகத்துக்கு அரிது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த ஜாதகர் வந்து ஏன் அப்படி சொல்கிறீங்க, என்ன முறை தவறுனா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஜாதகம் பார்க்க வர ஜாதகர் அனைவருமே வந்து கிரக நிலை எல்லாமே நல்லா சிறப்பாகவே ஆய்வு செய்கிறாங்க. நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படி பார்த்தோமா அவருக்குமே நல்லா ஜோதிடம் சிறப்பாக தெரியுது. அவர்கிட்ட நான் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான். கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான். 7ஆம் பாவத்திற்கு முன்னும் பின்னும் பாபகிரகம். 7ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் பாபகிரகம் அப்படி இருந்துச்சுனாவே அது வந்து நம்ம பாவ கத்தாரி தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 7ஆம் பாவத்து எந்த லக்னத்துக்குமே 12 பாவத்தில் அவங்க எங்களுக்கு 7ஆம் பாவம் இருக்கும் இல்லையா, அதுதானே நம்ம திருமணத்தை நம்ம முதன்மையாக எடுத்துக்குவோம். 7ஆம் பாவத்தை தான் முதன்மையாக நம்ம எடுத்துக்குவோம். அந்த பாவத்துக்கு முன்னும் பின்னும் பாபகிரகங்கள் இருந்துச்சுனாவே அது வந்து பாவகத்தாரி தோஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அந்த தோஷம் என்ன செய்யும்? பாவகத்தாரி தோஷம்னு சொல்லியாச்சு. அந்த தோஷம் வந்து என்ன செய்யும்? திருமணத்துக்கு முன்னும் பின்ன பாவகிரகம் என்ன செய்யும் அப்படின்னா, வயதுக்கு மூத்த கலத்திரம் அல்லது மாறுபட்ட திருமணம், முறை தவறி திருமணம், அல்லது வேறு இனம் மொழி அப்படியே திருமணம், இல்லைனா விவாகரத்தான ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறது, இப்படி ஒரு அமைப்பை இது கொடுக்கும். பாவகத்தாரி தோஷம்னா திருமணம் ஆகாது அப்படின்னு நம்ம எடுத்துடக்கூடாது. திருமணம் வந்து இப்படி தான் நடக்கும். விவாகரத்தான பெண் அல்லது ஒரு மதம் அவரோட இனம் இல்லாமல் வேறு இனத்தில் திருமணம் அப்படி சொல்லலாம். வயதுக்கு மூத்த பெண் இப்படி தான் என்னுடைய திருமணம் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு வந்து அவர் சொன்னார், என்னை விட வயதில் மூத்த பெண், எனக்கு வயது 33 நடக்குது, நான் ஒரு பெண்ணோட
திருமண உறவில் தான் இருக்கேன். அவருக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா 36, என்னை விட 3 வயது மூத்த பெண்ணோட தான் நான் திருமணம் அமைப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முறையான திருமணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. சரி அப்படியே நீங்கள் வாழ்க்கையை இது பண்ணிக்கோங்க, ரன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சொல்லிட்டு விட்டாச்சு. சரியா? இப்போ நம்ம கிரக நிலையை நம்ம பார்த்தோமா, 12 பாவத்தில் எல்லாருக்குமே 7ஆம் பாவம் திருமண பாவம் நம்ம முதன்மையாக எடுப்போம். அந்த 7ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்ன பாவகரங்கள் இருந்துச்சுன்னா அப்போ இவர் சொன்ன மாதிரி இப்படி ஒரு முறை தவறிய திருமணம் அல்லது விவாகரத்தான பெண், அந்த பெண்ணுக்கு குடும்பம் குழந்தை எல்லாமே இருக்கும். முறை தவறிய திருமணம் தானே, முறை தவறிய உறவு தானே அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அது வந்துடும். நம்ம சொன்னோமா இவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இது மாதிரி 7ஆம் பாவத்தில் இந்த அமைப்பு இருக்குதான்னு நீங்கள் பாருங்கள். இது சொன்னோமா கரெக்டாக வரும். அவரே ஒத்துக்கிறாரு. என்னை விட 3 வயது மூத்த பெண்ணோட தான் நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன்னு அவரே சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம விட்டாச்சு. நம்ம விதிமுறை நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி தான் நம்ம முதன்மையாக திருமணத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம். அந்த 7ஆம் அதிபதிக்கு முன்னும் பின்னும் பாபகங்கள் இருந்துச்சுன்னா இது மாதிரி அமைப்பை கொடுத்துருவோம். இது மட்டும்தான் அப்படின்னு நம்ம எடுத்துடக்கூடாது. 7ஆம் அதிபதி ராகுக்கு 6, 8 இருந்தாலும் ஒரு பாதிப்பை கொடுக்கும். 7ஆம் அதிபதி முன்னும் பின்ன பாபகிரகம் முதல் தரமாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த 7ஆம் அதிபதி எங்கே இருக்கிற 6, 8 என்ன கிரகம் இருக்குதோ 7ஆம் அதிபதிக்கு 6, 8 இருந்தாலும் அந்த ஒரு பாதிப்பை கொடுக்கும். இது மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த திருமணமான பெண், விவாகரத்தான பெண், முறை தவறிய திருமணம் இப்படி ஒரு பாதிப்பை கொடுக்கும். அதே மாதிரி 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றாலும் நான் மேலே சொன்ன மாதிரி தான் அந்த திருமணத்தில் ஒரு மாறுபாடு நிகழும். 7ஆம் அதிபதி சுபகிரகமாகி 7ஆம் அதிபதி சுபகிரகமாகி அவருடைய ஆட்சி உச்ச நீச்ச வீட்டில் அஸ்தங்கம் பெற்றாலுமே வந்து பார்த்திங்களா திருமணத்தில் ஒரு பாதிப்பை கொடுக்கும். 7ஆம் அதிபதி சுபகிரகமாகி அவருடைய ஆட்சி உச்சம் பெற்று வக்கரம் பெற்றாலுமே ஒரு திருமணத்தில் ஒரு பாதிப்பை கொடுக்கும்னு நம்ம சொல்லலாம். இந்த முக்கியமாக இந்த விதிமுறைகளாக திருமணத்துக்கு நம்ம பார்க்கணும். ஒரு பாதிப்பை கொடுக்கும். இது வந்து திருமணம் மாறுபட்ட திருமணத்துக்கு இப்போ நம்ம சொல்லியாச்சு. சரி, ஒரு ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், ஒரு திருமண வயதில் திருமண காலகட்டத்தில் இளமையில் திருமணம், அந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்துருதில்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும், அந்த இளமையில் திருமணம் நடக்கிற எங்களுடைய ஜாதகத்தெல்லாம் நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்ணோமா அவங்களால இந்தந்த கிரகங்கள், இந்தந்த அமைப்பு, இந்த பாவங்கள் எல்லாமே தொடர்பில் இருக்குது. அப்படி பாருங்கள். இளமையில் திருமணம் மட்டுமா ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் 6, 7, 8 சுப கிரகங்கள். எந்த லக்னத்துக்கும் 6ஆம் பாவத்திலையும் 7ஆம் பாவத்திலையும் 8ஆம் பாவத்திலையும் சுபகிரகங்கள் இருந்துச்சுனாவே இளமையில் திருமணம். ஒரு ஆணுக்கா அந்த வயதில் திருமணம் நடந்துடும், ஒரு பெண்ணுக்கா அந்த வயதில் திருமணம் நடந்துடும். அந்த 6, 7, 8 இந்த பாவங்களில் சுபகிரகங்கள் இருந்துச்சுனாவே அந்த பெண் ரொம்ப வறுமையான குடும்பத்தில் இருந்தாலும் சரி, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தாலும் சரி, பொருளாதாரமே சரியில்லைனாலும் சரி, அந்த பெண்ணை அழகாக திருமணம் செஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த பெண் வர காலகட்டம் திருமணத்துக்கு அப்புறம் அந்த பெண் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்களா அந்த திருமணம் செஞ்ச அந்த ஆண்மகனின் பொருளாதாரமே உயரும். இது நிறைய நாங்கள் ஆய்வு ஜாதகத்தில் நாங்கள் பார்த்தது தான் இப்படி விதிமுறை எடுத்திருக்கிறோம். 7ஆம் அதிபதி நம்ம வந்து பார்த்திங்களா 6, 7, 8 இந்த பாவத்தில் சுபகரங்கள் இருந்து, லக்னத்துக்கு 6, 7, 8 சுபகரங்கள் இருந்தாலே அந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஏழ்மையான குடும்பத்தில் இருந்துச்சுன்னா கூட நம்ம திருமணம் முடிச்சுக்கலாம். நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன், அவருக்கு 60 வயசு. அவர் சொன்னார் அவருடைய ஜாதகத்தில் இப்படி தான் இருந்துச்சு, 6, 7, 8 சுபகரங்கள். அவர் சொன்னார் அந்த காலத்திலேயே நாங்கள் 300 ரூபாய் பணம் கொடுத்து எங்கள் மனைவி, அங்கே ஒன்றும் பொருளாதாரம் இல்லைம்மா, திருமணத்துக்கு கூட வசதி வாய்ப்பு இல்லை, அந்த காலத்திலேயே 40 வருஷத்துக்கு முன்னாடியே நான் 300 ரூபாய் பணம் கொடுத்து எங்களுடைய திருமண செலவெல்லாம் உங்கள் சைடு நீங்கள் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி 300 ரூபா பணம் கொடுத்து எங்களை திருமண ஏற்பாடுகள்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பெண்ணை கூட்டிகிட்டு வந்து திருமணம் முடிச்சிட்டோம். என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு, வண்டி, வாசல், சொத்து, சுகம், தொழில் எல்லாமே சிறப்பாக எனக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் ஜாதகம் பார்க்குறப்ப. அது மாதிரி 6, 7, 8 இந்த பாவங்களில் சுபகிரகம் இருந்துச்சுன்னா படிப்பு, பொருளாதாரம், வசதி வாய்ப்பெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க, அழகாக திருமணம் செஞ்சுக்கோங்க. அந்த பெண் வர நேரம் நல்லா சிறப்பாக இருக்கும் குடும்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது முதல் பாயிண்ட்டு. 7ஆம் அதிபதி சுபகிரகமாகி
7ஆம் அதிபதி சுபகிரகமாகி பகை நீச வீட்டில் வந்து வக்கரம் பெற்றுச்சுனாலும் இளமை திருமணம் நடந்துடும். 7ஆம் அதிபதி சுபகிரகமாகி அவருடைய பகை வீடாக இருந்தாலும் நீச வீடா வேண்டாம் பகை வீட்டிலையும் நீச வீட்டிலையும் வக்கரம் பெற்றுச்சுன்னா அந்த பலனை வந்து அள்ளி கொடுத்துரும். அந்த இளமையில் திருமணம் நடந்துடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி வீடு பரிவர்த்தனை. 7ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் அவங்களும் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ரொம்ப சிறப்பான நிலையில் இருக்கிறாங்க. அந்த திருமணம் அந்த காலகட்டங்களுக்கு பிறகு தான் அந்த வசதி வாய்ப்பு எங்களுக்கு வருது. பிறக்கிறப்ப ரொம்ப வசதி குறைவாகவும் ஒரு கூலி வேலைக்கே போயிட்டு இருந்தாங்க. அந்த 5, 7, 9 இந்த பாவங்களில் திருமணத்துக்கு அப்புறம் இயங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எங்களுக்கு பொருளாதாரம் வேலை எல்லா வசதியிலுமே ரொம்ப சகல சௌபாகியத்துடன் சிறப்பாக இருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம். இது பார்த்திங்களா 1997, 1998 இந்த வருடங்களில் வந்து பார்த்திங்களா குருவும் சனியும் வீடு பரிவர்த்தனை பெற்றிருப்பாங்க. வீடு பரிவர்த்தனை பெற்று அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஜாதகங்கள்லாம் நம்மக்கிட்ட பார்க்க வரப்போ நாங்கள் கல்யாணத்தப்பால் இப்படி தாங்க இருந்தோம், இப்படி தான் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தோம், கூலிக்கு தான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தோம், இப்போ நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம அவங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து நம்ம ஆய்வு செஞ்சிடும். ஆய்வு செய்கிறப்ப இது மாதிரி விதிமுறைகள் தான் அங்கே கரெக்டாக பொருந்துது. கடக லக்னத்துக்கு பாருங்கள். கடக லக்னத்துக்கு வந்து பார்த்திங்களா அதே மாதிரி 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றுவாங்க. அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு இது பொருந்தும். கன்னி லக்னத்துக்கும் 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியாக சனி பகவானும் குரு பகவானும் வருவாங்க. அவங்க அந்த லக்னத்துக்காரங்களும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கிறாங்க. விருச்சக லக்னத்துக்கும் வந்து பார்த்திங்களா 3ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சனி பகவானும் குரு பகவானும் வந்துடுவாங்க. தனுசு லக்னத்துக்கும் இந்த பொருந்தும். கும்ப லக்னத்துக்கு வந்து பார்த்திங்களா கும்ப லக்னத்துக்கு குரு வந்து மீனத்தில் சனி பகவான் 2. கும்ப லக்னத்துக்கு குரு பகவான் வந்து பார்த்திங்களா கும்ப லக்னத்துக்கு குரு வந்து மீனத்தில் இருந்து சனி பகவான் இருந்தாலும் அந்த வீடு பரிவர்த்தனை பெறது வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குது. மகர லக்னத்துக்கும் அப்படி தான். மகர லக்னத்துக்கும் 2 கூடியவர் 3 கூடியவரெல்லாம் வீடு பரிவர்த்தனை பண்ணுறப்ப அந்த ஜாதகம்லாம் நம்ம ஆய்வு செய்கிறப்ப நல்ல சிறப்பாக பொருளாதாரத்தில் நல்ல சிறப்பாக தான் இருக்கிறாங்க. இது மாதிரி நம்மளுடைய 7ஆம் அதிபதி வந்து நம்ம வசதி வாய்ப்பு பையன் படிச்சிருக்கிறான்னு நிறைய ஜாதகங்கள் வந்து வசதி இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிடுறாங்க. இது மாதிரி நாங்கள் சொல்கிற பாவத்தை கிரகத்தை வச்சு நீங்கள் ஆய்வு செஞ்சு உங்கள்கிட்ட ஜாதகம் வரப்போ இது மாதிரி அமைப்பில் இருந்தால் திருமண பொருத்தங்கள் போட்டு கொடுத்தீங்களா அவங்களாம் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாகவே வாழ்க்கை நடத்துகிறாங்க. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்குமே நன்றி.